நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜய் தான் கூப்பிட்டுருக்காரு. நானும் கூட நினச்சேன், என்னடா இந்த அடி அடிக்கிறாங்களே இந்த ரூட் மாஃபியாவுக்கு சார்ந்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு அப்படின்னு நான் கூட நினச்சேன். ஆனால் மனுஷன் வந்து அசர்ற மாதிரி இல்லை. அதுவும் இப்போ கட்டா குஸ்தி படம் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்டேஜை போட்டு இப்போ வந்து விஷ்ணு விஷாலை போட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த ரூட் மாஃபியாக்கள் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அது சிம்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், அல்லது வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வர வந்து விக்ரமாக இருக்கட்டும், இப்படி சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், இப்படி நீங்கள் ஒரு 10 பேர் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா யாருமே இந்த ரூட் மாஃபியாவுக்கு எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஒருத்தர் கூட பேசுனது கிடையாது. எங்கெல்லாம் விஷ்ணு விஷாலுடைய வீடியோ இருக்குதுலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விர்ச்சுவல் வாரிசு வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்திங்கன்னா அவர் வந்து விஜய் அவர்களை வந்து குறிப்பிட்டு பேசுறதை விட தலைவர் தான் குறிப்பிட்டு சொல்கிறார். அநீதியை எதிர்க்கணும். விஷ்ணு விஷால் பண்ணது அநீதியை எதிர்த்தார். தலைவருக்கு இழைக்கப்படுற அநீதியை தான் அவர் சொல்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுக்கே இந்த நிலைமைனா என்ன அர்த்தம்? அவருக்கே வந்து இப்படி வந்து இந்த விர்ச்சுவல் வாரிசு இந்த ப்ரொமோட் இந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்றத ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்னங்க ஆச்சு விஷ்ணு விஷாலுக்கு? மனுஷன் வேறு லெவலில் எகிர்றாரு. அவர் பேசுகிறத பார்த்தாலே வந்து கேட்டால் வந்து ஒரு எழுச்சியாக இருக்குது. நானும் கூட நினச்சேன், என்னடா இந்த அடி அடிக்கிறாங்களே இந்த ரூட் மாஃபியாவுக்கு சார்ந்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு அப்படின்னு நான் கூட நினச்சேன். ஆனால் மனுஷன் வந்து அசர்ற மாதிரி இல்லை. என்னுடைய கருத்தை நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறார். என்ன நடந்தது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு காணொளி வைரலாச்சு கடந்த வாரம். அதில் என்ன சொல்கிறார் விஷ்ணு விஷால்னா, தலைவரை வந்து மைக்க புஷ்டு ஹி ஹாஸ் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. தலைவர் அவர்களே வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. விஜய்கிட்ட நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வந்து நெகட்டிவான செய்திகளை வந்து கசிய விடுறாங்க அல்லது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்படி வந்து ஒரு இணையத்தை பயன்படுத்தி வந்து அடி ரூட் மாஃபியா குறித்து பேசியிருந்தார். தலைவருக்கே இந்த நிலைமைன்னு பேசியிருந்தார். ஆனால் அது வந்து அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியும், அதுவும் இப்போ கட்டா குஸ்தி படம் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்டேஜை போட்டு இப்போ வந்து விஷ்ணு விஷாலை போட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த ரூட் மாஃபியாக்கள் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும், ரஜினி அவர்களுக்கு வந்து இவர் ஆதரவாக பேசுன மாதிரியும், விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுன மாதிரியும், அதாவது முழுக்க வந்து இந்த கட்டா குஸ்தி படம் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுற நோக்கத்தில் விஷ்ணு விஷாலை போட்டு அடின்னு அடிக்கும்போது மனுஷன் எல்லாருமே பின்வாங்கிடுவார்னு எதிர்பார்த்தா, மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து என்ன சொல்கிறார், வீடியோவில் வந்து நான் பின்வாங்க மாட்டேன், நான் சொன்னது சரியானது சொல்லிட்டு மீண்டும் அதை கருத்தை வந்து வலியுறுத்துறார். இது உள்ளபடியே வந்து தமிழ் சினிமா வட்டாரத்தில் யாருமே பண்ணாது. இன்றைக்கி பல நடிகர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த 10க்குள் ஒருவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 10க்குள்ளே ஒன்றா இவர் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது விஷ்ணு விஷால். ஆனால் இந்த 1 to 10 இருக்கிறாங்க இல்லையா, ஸ்டார்கள், பெரிய ஸ்டார்கள், யாருமே துணிச்சலாக வந்து இப்படி ஒரு கருத்தை சொன்னதே கிடையாது. அது சிம்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், அல்லது வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வர வந்து விக்ரமாக இருக்கட்டும், இப்படி சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், இப்படி நீங்கள் ஒரு 10 பேர் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா யாருமே இந்த ரூட் மாஃபியாவுக்கு எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஒருத்தர் கூட பேசுனது கிடையாது அந்த 1 to 10. ஆனால் இன்றைக்கி வந்து விஷ்ணு விஷால் வந்து போல்டாக அதை வந்து பேசுகிறது உண்மை உள்ளபடியே வந்து பார்த்தா தமிழ் சினிமாவை ஆச்சரியமாக பார்க்குது. எப்படி இந்த தைரியம் இவ்வளோ துணிச்சல் வந்து இத்தனைக்கும் படம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் கட்டா குஸ்தி படம் ரிலீஸ் ஆகிற வந்து ஸ்டேஜில் இருக்குது. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ வந்து இவர் வந்து இந்த ரூட் மாஃபியா குறித்து அவர் பேசுனது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அதிர்ச்சியோடு பார்க்குது. எப்படிங்க இவருக்கு எப்படி இருந்தாலும் அந்த ரூட் மாஃபியாவை வந்து நம்ம எதிர்த்து ஏதாவது ஒரு கருத்து சொன்னோம்னா நம்ம படம் ஓடணும், நம்ம நாளைக்கு இந்த ஃபீல்டில் நிற்கணும், இல்லை நமக்கு நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இதனால் தேவையில்லாமல் செய்திகளை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, நம்ம மார்க்கெட் போயிடும், இப்படி பல சிக்கல்கள் பல நடிகர்கள் வந்து தலையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை, பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம். ஆனால் விஷ்ணு விஷால் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அதிகபட்சம் ஒரு 15 ஒரு 20 படம் நடிச்சிருப்பார். அதில் ஒரு 4 படங்கள் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு விஷ்ணு விஷால்னால் யாருன்னு ஒரு அடையாளப்படுத்துகிற அளவுக்கு தான் அந்த படமே வந்து ஓடி இருக்கு. அது நீர் பறவையாக இருக்கட்டும், அது அடுத்தடுத்து படங்கள் சொல்லலாம். வெண்ணிலா கபடி போட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீர் பறவை, இந்த ஒரு 4 படங்கள் பேசக்கூடிய படங்கள், இது எல்லாமே வந்து பெரிய அளவில் பேசப்படாத படங்கள் தான். ஆனாலும் விஷ்ணு விஷால் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடையாளம் காணப்பட்ட ஒரு நடிகராக தான் வந்து பார்க்குறாங்க. பெரிய அளவில் வந்து சொல்லிக்கிற மாதிரி படங்கள் இல்லை. அது லால் சலாம் படத்தில் கூட நடித்தார். பெரிய அளவில் அந்த படமே போகலை. திடீர்னு தலைவர் படம் தான், அது தலைவர் நடித்த படம் தான்.
இது எதுக்காகனா இப்போ இந்த மாதிரியான ரூட் மாஃபியா குறித்து வந்து பேசுகிறதுக்கே எல்லாம் பெரிய நடிகர்கள்லாம் தயங்கும் போது துணிச்சலாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் முதல்ல மென்மையாக தான் சொன்னார். தலைவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது, தலைவருக்கே இந்த நிலைமை, இல்லைன்னா நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க செய்திகளை அப்படின்னு சொல்லும்போது அது குறித்து கடுமையான வந்து தாக்குதல் வந்து இணையத்தில் நடத்துகிறாங்க. வந்து இப்போ வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த ரூட் மாஃபியாவை சார்ந்த அந்த நபர்கள். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறார் கேட்டால், ஒரு நேர்காணல் மீண்டும் வந்து என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, நான் சொன்னதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து உறுதியாக நிற்கிறார்ல. அந்த உறுதியான அந்த துணிச்சலான அந்த நடவடிக்கைக்கு நாம் உள்ளபடியே பாராட்டணும். தமிழ் சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் வந்து விஷ்ணு விஷாலை பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல துவக்கம் தான். ஒரு சில பெண்கள் வந்து ரூட் மாஃபியா குறித்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டடிப்பு செய்யப்படுறாங்க, இருட்டிலே கடந்து போயிடுறாங்க. அவங்க மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர்றதில்ல. அது சில நடிகைகள், குறிப்பிட்ட சில நடிகைகள் சொல்ல முடியும். ஆனால் ஒரு நடிகர்கள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பேசவே கிடையாது. நடிகைகளே பேசுகிறாங்க, ஏன்பா நடிகர்கள் பேச மாட்டாங்க? அது எப்போவுமே பேச மாட்டாங்க. ரெட் ஜெயிண்டோட ஆதிக்கம் இருக்கும் போதும் பேச மாட்டேங்கிறாங்க, ரூட் மாஃபியா ஆதிக்கம் இருக்கும் போதும் பேச மாட்டாங்க. எப்போ தான் இவங்கெல்லாம் பேசுவாங்க? பெண்கள் கூட பேசுகிறாங்க. கதாநாயகர் நடிக்க வரக்கூடிய நடிகைகள், அது பிரியங்கா மோகனாக இருக்கட்டும், மற்ற சில நடிகைகள் பேசுகிறாங்க. ஆனால் நடிகர்கள் யாருமே பேசுகிறத, பெரிய ஜாம்பவனாக இருக்கிறாங்க, மீசையை முடி கூட்டுக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது துணிச்சலாக யாரும் பேசவே இல்லை. ஆனால் விஷ்ணு விஷால் வந்து பேசின போது உள்ளபடியே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதுவும் குறிப்பாக தலைவர் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து உள்ளபடியே கொண்டாடுறாங்க. பரவாயில்ல, இப்படி ஒருத்தர் வந்து பேசுகிறாரு துணிச்சலா, அதுவும் தலைவரை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு அப்படின்றத உள்ளபடியே சந்தோஷமாக பாராட்டுறாங்க. இதில் என்னென்னா, இப்போது இவர் விஷ்ணு விஷால் பேசின பிறகு அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. விஷ்ணு விஷால் பேசக்கூடிய அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து தாறுமாறாக வந்து விர்ச்சுவல் வாரிசு அசிங்கமாக வந்து அவர் வந்து பேசுகிறாங்க. அதை நம்ம பார்த்தோம். அது வேணால் கூட உங்கள் பார்வை கூட நான் வந்து நிலை எடுத்து பார்த்துக்கலாம். எங்கெல்லாம் விஷ்ணு விஷாலுடைய வீடியோ இருக்குதுலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விர்ச்சுவல் வாரிசு வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்திங்கன்னா அவர் வந்து விஜய் அவர்களை வந்து குறிப்பிட்டு பேசுறதை விட தலைவரை தான் குறிப்பிட்டு சொல்கிறார். தலைவர் வந்து அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா அதை மேற்கோள் காட்டி தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்காங்க. இந்த கட்டா குஸ்தி படத்துக்கும் வந்து விஷ்ணு விஷாலுக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனால் விர்ச்சுவல் வாரிசு வந்து என்ன கேட்டிங்கன்னா, அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க, அசிங்கமாக நினைக்கிறாங்க. எங்கள் தலைவரே இப்படி வந்து பேசிட்டியா நீ? எங்கள் தலைவர் யார் தெரியல, இன்றைக்கி நாடே எங்கள் தலைவர் கையில் தான் இருக்குது, எப்படி நீங்கள் அப்படி பேச சொல்லிட்டு விஷ்ணு விஷாலை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக விஷ்ணு விஷாலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் யாரும் தெரியாதவர்கள் கூட இன்றைக்கி வந்து தேடி வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அவர் படங்களும் கூட இதனால் இந்த கட்டா குஸ்தி படமே இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் எதுனா பஞ்ச் டைலாக் உள்ளே எதுனா இருக்குமான்ற ஒரு சந்தேகம் இப்போ எல்லாருக்கும் வந்துடுச்சு. இப்போ கட்டா குஸ்தி படத்தில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் குறித்தோ அல்லது வந்து இந்த நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறவங்க குறித்தோ அல்லது விஜய் குறித்தோ ஏதாவது உள்ள கண்டென்ட் இருக்குமான்ற அந்த சந்தேகம் இப்போ எல்லாருக்கிட்டே வந்திருக்கு. ஒரு காலத்தில் அப்படி தான் ரஜினிகாந்த் அவர் நடித்தாங்கன்னா அதுக்குள்ளே வந்து அவர் என்ன வசனம் பேசியிருப்பார், யாரை தாக்கியிருப்பாருன்னு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷ்ணு விஷால் படத்தில் இந்த கட்டா குஸ்தியில் வந்து அவர் எந்த வசனம் பேசினாலும் இப்போ இருக்கிற நடப்பு அரசியலோட ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி ஆகிடும். இது வந்து நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து கட்டா குஸ்தி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதும் இப்போ வெளிச்சமாக இருக்குது. இப்போ புரியுதுங்களா? ஒரு ஸ்டார் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அநீதியை எதிர்க்கணும். விஷ்ணு விஷால் பண்ணது அநீதியை எதிர்த்தார். தலைவருக்கு இழைக்கப்படுற அநீதியை தான் அவர் சொல்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுக்கே இந்த நிலைமைனா என்ன அர்த்தம்? அவருக்கே வந்து இப்படி வந்து இந்த விர்ச்சுவல் வாரிசில் இந்த இந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்றதை சுட்டி காட்டுறதுடைய விளைவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷாலுடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே விஷ்ணு விஷாலை தேடக்கூடிய இடத்துல எல்லாரும் இணையத்தில் வந்து விஷ்ணு விஷாலை தேடுறாங்க. அப்போ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பஞ்ச் டைலாக் இதில் வச்சுருப்பாரான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் வேறு ஏதாவது வந்து ஒரு சீக்வன்ஸ் வேறு சுச்சுவேஷனில் அவர் ஏதாவது வசனம் பேசியிருந்தால் கூட இப்போ ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஓவர் நைட்டில் வந்து விஷ்ணு விஷாலோட மார்க்கெட் அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இப்போ எகிருது. படம் எப்போ வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரஜினி அவர்களுக்கு அந்த ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால், விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னென்னா, தலைவர் அவர்களுக்கே இந்த நிலைமைன்றது கேட்டால் வந்து இவங்க அதை பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீப்ரமோட் பண்ணுறது ரஜினிகாந்த் அவர்களே சேர்த்தே பண்ணுறாங்க. இந்த விர்ச்சுவல் வாரிசெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக வந்து இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணையத்தில் வந்து ஒரு கூலிப்படை மாதிரி வந்து தாக்குதல் பண்ணுறாங்கன்றது தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு.
ஆனால் வந்து எந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் வந்து விட்டு கொடுக்கல, நெகட்டிவாகவும் பேசலை, இருக்கிற நிலைமையே சொல்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த நிலைமைனா அப்போ நம்மலாம் எந்த நிலைமைக்கு அப்படின்றத குறிப்பிட, இதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அதை தான் விஷால் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இதில் வந்து யாரையுமே ஒரு நெகட்டிவாக சொல்லலை. அது குறிப்பாக வந்து என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் இப்போ யார் இதை பண்ணுறாங்கன்னா, விஜய் குறித்து ஒரு விளக்கம் தர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விஜய்கிட்ட நான் பேசிட்டேன்னு சொல்கிறாரு, அவரே விளக்கம் தரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளபடியே அறிவார்ந்த கருத்து. அது அதே சமயத்தில் ஒரு மனவேதனை தரும்படியான ஒரு விஷயம் தானே இது. ஒருத்தர் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறதுன்றது, ஒரு வதந்திகளை கிளப்பி விடுறது, பொய்யான தகவலை சொல்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நடிகருக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஏற்படுறதில்லை. இதுக்கு ரஜினிகாந்த் அவர்களே வந்து இதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறது, அதை தான் அவர் மேற்கோள் காட்டுறாரு. அவர் பேசுனது 100% கரெக்டு. இப்போ வந்து கேட்டால் மக்களால் வந்து கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய இடத்துல வந்து விஷ்ணு விஷால் இருக்கிறாரு. அந்த படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆசைப்பட்டுருக்காங்க, இதுதான் உண்மை. அதே சமயத்தில் இந்த கட்டா குஸ்தி படத்தை நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணி படத்தை காலி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வரிசை இறங்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ ரஜினிகாந்த் அவருக்கு எப்படி எதிர்ப்போ விஷ்ணு விஷாலுக்கும் எதிர்ப்பு. கட்டா குஸ்தி படத்தை எப்படி காலி பண்ணணும் அந்த எண்ணத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இதே வந்து நம்ம வரக்கூடிய செய்தி தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு கருத்து வீடியோவில் இப்போ சொல்லிட்டாருன்னா அதுக்கே ஓடி வந்து நீங்கள் அடிக்கிறீங்க. அப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணணுமோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. ஆனாலும் ஒருவருடைய வெற்றியை, ஒருத்தருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஏறுமுகம் தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது நடக்கும், இது வந்து we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசாக இருக்குது எனக்கு.